தேர்தல் யுத்தம் சிறப்பு நேரலை தொடர்கிறது. இரு மாநில தேர்தல் முடிவுகள், 2 மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 58 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களையும் வெற்றி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். வயநாடு எம்பி தொகுதியில் ராகுல் காந்தி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட கூடுதலாக தற்போது வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை தற்போது பிரியங்கா காந்தி உறுதி செய்திருக்கிறார். 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வயநாடு தொகுதியில் 6,47,445 வாக்குகளை ராகுல் காந்தி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் ஆனி ராஜாவை விட கிட்டத்தட்ட 2,83,000 வாக்குகள் வித்தியாசம் என்பது இருந்தது. இந்நிலையில் அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து ராகுலை முந்தி இருக்கிறார் பிரியங்கா காந்தி. அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். திரு சந்திரசேகர் நிறைய ரீசன்ஸ் முன்வைக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் கிடைத்திருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்வீப், அந்த வெற்றிக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. தலைவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில்? அதான் அதுல ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த காங்கிரஸுக்கு அந்த கில்லர் ஸ்பிரிட் இல்லை. லோக்சபால வின் பண்ண உடனே அந்த ஒரு காம்ப்ளசன்சி வந்து அதற்கு எதிர்மாறாக உங்களுக்கு பிஜேபி எப்படி அந்த தோல்வியை சரி செய்யலாம் என்று திட்டமிட்டு, அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷனோட ஹெல்ப்பும் வாங்கி அந்த 4 மாதத்துல எப்படி களத்தை மாற்றி அமைக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த ஒரு இருமாப்பு என்று சொல்லலாம், அதையே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு காம்ப்ளசன்சியோட தான் போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுலயும் உங்களுக்கு கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள ஒரு யார் முதலமைச்சர்னு ஒரு தகராறு, அப்புறம் சீட்டு பகிர்வுகளை தகராறு, அப்புறம் ஒரு ஆல்டர்னேட் சரி பார்லிமெண்ட் லோக்சபால ஒரு சர்டன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இஷ்யூஸ் வச்சுங்க, அது வின் பண்ணிச்சு. பட் அதையே திருப்பி சொல்லணும்னா முடியுமா? அது நடக்கல. அந்த பருப்பு திருப்பி வேகாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி வெற்றி பெற்ற அந்த வெற்றி மறுபடியும் உங்களால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. அதை ஏன் அப்படி ஆகிட்டா? ஹரியானால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெற்றி இருந்ததை வெற்றி இழந்து தோல்வியை போய் பறித்து கொண்டீர்கள். அந்த மாதிரிதான் இப்போ இங்கேயும். காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனில் எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்கிறாங்கன்றதுக்கு அண்ணன் கோபண்ணா சொன்னது ஒரு வருத்தமான விஷயம். வினோத் தாவ்டேஜி பற்றி சொன்னார், 5 கோடி ரூபான்னு. அவர் வந்து எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் 2,500 ரூபா 500 ரூபா நோட்டை காமிச்சிட்டு இதுதான் என்கிட்ட பிடிச்சாங்க அப்படின்னு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த வீடியோ எல்லா ஆங்கில தொலைக்காட்சி சேனலில் இந்தியில் எல்லாம் வந்தாச்சு. ஒரு கால் ஒரு 500 ரூபா நோட்டு வந்து 1 கோடிக்கு சமம்னு அண்ணன் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. இதே மாதிரி ஒரு வதந்தியில் வாட்ஸ்அப் வதந்தி செய்தி எல்லாம் கூட சொல்லிக்கொள்கிற அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பலகீனமாக இருக்குது. காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம். இவங்க திரும்ப 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 பிரிவினைவாதத்தை பற்றி, இடஒதுக்கீடு எது இப்படி பேசுறதுனால தான் மகளிருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கோம். நாங்கள் மகளிர் வாக்குகளை 2 விழுக்காடு அதிகமாக வாங்கியிருக்கோம். இந்த என்ன எக்ஸிட் போல்லாம் வந்தப்போ கூட நாங்கள் ஏன் அதிக நம்பிக்கை அதில் பெருசாக நாங்கள் நம்பலைன்னு சொன்னால் அதை விட அதிகமாக நிச்சயமாக கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா மகளிருடைய வாக்கு சதவீதம் இதை வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. 2வது, ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது வந்து அது தலித்தாக இருக்கட்டும், அது மராத்வாடாவாக இருக்கட்டும், அது ஓபிசியா எல்லா மக்களுடைய அபிமானம் பெற்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களும் ஃபட்னவிஸ் அவர்களும் வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், 3000 கொடுக்கிறோம் அதை கொடுக்கிறோம்னு நிறைய வாக்குறுதி சொன்னாங்க. ஆனா நாம செயல்படுத்தி இருக்கிறோம், எல்லாத்தையும் செயல்படுத்தி காமிக்கிறோம். தேர்தலில் வந்து எப்படி வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுடைய ஆட்சிய நிர்வாகத்தை பாக்குறாங்க. இன்றைக்கு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிரேக்ல ஒரு செய்தியை பார்த்தேன். எங்களுடைய நிதின் கட்கரி அவருங்க மத்திய அமைச்சர், நான் ஒரு பகுதியில் நாக்பூர் பகுதியில் ஒரு கிராமத்தில் கரும்பு விவசாயத்தினுடைய டெக்னாலஜி அதிகப்படுத்துறதுக்கான
ஒரு செமினார்ல இருக்காரு இப்ப. சரி. ஏன்னா நாங்க வந்து மக்களை சந்திக்கிறோம், மக்களோட மக்களா இருக்கிறோம், நாங்க மக்களை நம்புறோம். சரி. காங்கிரஸ் கட்சி அது தேர்தல் நேரத்தில் போயிட்டு வெறும் வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்குறுதியை எப்படி காங்கிரஸ் மக்கள் நம்புவாங்க? அண்மை செய்தியும் கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆளும் மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு வெற்றி முகம் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில பிற்பகல் 3 மணிக்கு கூட்டணி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் கூட்டாக 3 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். யார் முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான விடைகள் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பாகவும் அது இருக்கிறது. நம்ம தேர்தல் யுத்தம் சிறப்பு நேரலை தொடர்கிறது. 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், 2 மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள், நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 58 சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தல் தொகுதி முடிவுகளை நேரலையில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 நெட்வொர்க் செய்தியாளர்கள் களத்தில் இருந்து வழங்கக்கூடிய துல்லியமான தகவல்களை உடனுக்குடனாக வழங்கிக் கொண்டிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. அந்த வகையில் தற்போதைய முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 288 தொகுதிகளின் முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் ஆளும் மகாயுதி கூட்டணி என்டிஏ கூட்டணி 215 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கக்கூடிய அளவில் 170 180 தான் எக்ஸிட் போல் முடிவுகள் என்பது இருந்தது. 215 இடங்கள்ல ஒரு கிளியர் மேண்டேட் அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 65 இடங்கள்ல அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். மற்ற கட்சிகள் 8 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் ஜேஎம்எம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி 53 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி 27 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். மற்ற கட்சிகள் ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. 2 மாநிலங்களிலுமே அந்த மேஜிக் நம்பர், பெரும்பான்மைக்கு தேவையான அந்த நம்பர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 மணிக்கெல்லாம் 2 கூட்டணிகளுமே கடந்து விட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். திரு கோபண்ணா, நீங்க ஸ்ரீதரனுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. 2 முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் சொல்லலாம். இல்ல, அதாவது இடஒதுக்கீடுக்கு எதிராக காங்கிரஸ் எதிரானது என்று சொல்றது ஒரு ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய் மாதிரி. இந்த நாட்டில் அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த உடனே தமிழகத்தில் ஒரு தொடுக்கப்பட்ட வழக்குகளை இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு. உடனடியாக அரசியல் நிர்ணய சபையில் முதல் திருத்தம் பெருந்தலைவர் காமராஜர் வலியுறுத்தின் பேரில் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ஜவஹர்லால் நேரு அவங்க முதல் திருத்தமே அரசமைப்பு சட்டத்தில் செய்ததே இடஒதுக்கீடை பாதுகாக்கிற திருத்தம் தான். அதை செய்தது காங்கிரஸ். எப்போ? 1950 அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த 6 மாதங்களிலேயே நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இந்த நாட்டில் இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா இதையெல்லாம் வழங்கியதே அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை அந்த பணியை செய்ய வைத்தது காங்கிரஸ் கட்சி. அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த 55 ஆண்டுகள் பயணத்தில் சமுதாயத்தில் பல புரட்சிகரமான திட்டங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். பொதுவாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இயக்கம் ஆர்எஸ்எஸும் பாஜக என்பது உலகம் அறிந்த விஷயம். இன்னைக்கு அவர்கள் பேசலாம், இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசலாம். ஆனால் 27% இடஒதுக்கீடை அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோம். கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு அதெல்லாம் ஒன்று. அடுத்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்க வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, மிகப்பெரிய வெற்றி அவர்கள் பெற்றிருக்கலாம். நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் அங்கே வந்து இந்த தேர்தல் பத்திர நன்கொடை இருக்குல்ல, இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 90% நன்கொடையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். பாஜக கிட்டத்தட்ட 6000 கோடி சரி பாஜக நன்கொடையை, தேர்தல் பத்திர நன்கொடை இங்க இருக்கிற மார்டின் கூட 100 கோடி ரூபாய் ரெய்டு பண்ண பிறகு கொடுத்திருக்காரு. அதே போல இன்னைக்கு வந்து அதைத்தான் நீங்க இப்ப சொல்ல நீங்க பட்டியலிடக்கூடிய விஷயங்களை தான் என்ன சொல்றாங்கன்னா தோல்விக்கு பிறகு காரணம் தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நாங்கள் நான் அந்த கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நேரலை இல்ல, நான் உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட மறுபடியும் நான் உங்ககிட்ட மறுபடியும் வரேன். ஒரு நேரலை மட்டும் பார்த்து வந்துடலாம். நம்ம தேர்தல் தொடர்பான சிறப்பு நேரலையும் தொடர் இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக எங்களுடைய கருத்துக்களை நிறைவு செஞ்சிடலாம். மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த அளவு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது. அது எப்படி பெறப்பட்டது என்பது குறித்து தான் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை இதற்கு எனக்கு முன்னால பேசினாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள், தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை, தேர்தல் பத்திர நன்கொடையில் பெரும் நிதி திரட்டப்பட்டது, கிட்டத்தட்ட 6000 கோடி
திரட்டப்பட்ட நிதியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இல்ல அதுதான் அந்த விமர்சனத்துல தான் அதே செலக்டிவா இருக்குன்னு கேக்குறாங்க. மற்ற மாநிலங்கள்ல பெற்றால் அது வெற்றி. பொதுவாகவே பாஜக வந்து தேர்தல் களம் என்பது சமநிலைத்தன்மை இல்லை, லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு இருக்கு. பணபலம் அதிகார பலம் அவர் கையில் இருக்கு, பணத்தை செலவழிக்கிறாங்க. அதுல வந்து வினோத் தவ்டேன்னு பிஜேபி ஜெனரல் செக்ரட்டரி ஒரு ஹோட்டல்ல இந்த மும்பையில் கையுங்களவுமாக பகுஜன் விகாஸ் அகாடி என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் 5 கோடி ரூபாய் அவருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை கையுங்களவமாக பற்றி இந்தியா டுடே போன்ற பல தொலைக்காட்சி ஊடகங்களில் வெளிவந்து அம்பலமானது. ஆக பணம் வந்து தண்ணீராக செலவழிச்சிருக்காங்க. அதுவும் மகாராஷ்டிரா வந்து இந்த இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம், பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, எல்லாத்தையும் பண்ணாங்க. ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, சிவசேனாவிலிருந்து துரோகம் இழுத்து வெளியே போனவர்கள், சரத்பவார் கட்சியிலிருந்து துரோகம் செய்து வெளியே போனவர்கள், இவர்களை வைத்து பாஜக ஒரு ஆட்சி அமைத்து அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த முதலமைச்சர் பதவி வெற்றி பெற்ற பிறகு ஏக்நாத் ஷிண்டே கொடுப்பாங்களா இல்ல பாட்னாவிஸ் வர்றாரா என்பது அது அடுத்த கட்ட உட்கட்சி பிரச்சனை. ஆக எங்களை பொறுத்தவரை வந்து ஜார்க்கண்ட்ல நாங்கள் வெற்றியை பெற்றிருக்கிறோம், மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் அது வந்து பாஜக தொடர்ந்து செய்தே தவிர மக்கள் நலன் சார்ந்து இதுல கூட நீங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,30,00,000 பேருக்கு மாதம் வந்து 1,500 ரூபாய் கொடுத்து ஒரு 5 தவணை கொடுத்துருக்காங்க. ஆக இதெல்லாம் தேர்தல் நேரத்துக்கு முன்பாக செய்த அந்த திட்ட காரணமாக இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலையில அந்த மக்கள் வாக்களித்திருக்கலாம். ஆக 3,000 ரூபாய் தருவதாக வாக்குறுதி சொன்ன காங்கிரசுக்கு வெற்றி முகம் கிடைக்கல. நாங்க வாக்குறுதி மேனிஃபெஸ்டோல சொன்னோம். அவங்க அதுக்கு முன்னால 5 மாதங்க தவணை கொடுத்திருக்காங்க. கொடுத்து 2,30,00,000 பேர் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு வேலை பலன் கொடுத்திருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அங்க வந்து அந்த ஆட்சி என்பது ஒரு சந்தர்ப்பவாத ஆட்சி, துரோகத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது அது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. தேர்தல் வெற்றி தோல்வின்றதை நாங்க எப்பயும் எதிர்கொள்வோம். ஏன்னா இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் தேர்தல் ஆணையத்தெல்லாம் உருவாக்கியவர்கள் நாங்கள் தான். இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நாங்கள் எதிர்கொள்ள முடியும். வந்து வயநாடுல பிரியங்கா வெற்றி பெற்றிருக்கிறார். மக்களவையில் ராகுல் காந்தி ஏற்கனவே மிக சிறப்பாக செயல்படுகிறார். பிரியங்கா காந்தியும் போய் சில விமர்சனங்கள் வச்சாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் போறாங்க நாடாளுமன்றத்துக்கு அப்படின்ற எங்க நேரு பாரம்பரிய தலைமையில வந்த இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்திருக்காங்க. அதற்கு இணையான தியாகத்தை பாஜகவிலயோ RSSலயோ யாராவது செய்திருக்கிறார்களா? நாட்டுக்காக தியாகம் பண்ணி உச்சபட்சமா அதிகபட்சமான உயிரை கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி உயிரை கொடுத்து தியாகம் பண்ண வரலாறு வேற எந்த கட்சியும் கிடையாது. 2 கட்சிகள் கூட்டணியா பிரிந்து பிளவுபட்ட ஒரு தேர்தல் 2019க்கு பிறகு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலா மகாராஷ்டிரா மாறிச்சு. ஒரு கிளீன் ஸ்வீப் அங்க இருக்கு. ஜார்க்கண்ட்ல நடந்ததும் நமக்கு தெரியும். ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையினுடைய புகார்ல சிக்கினார். சோ இப்போ 2 மாநிலத்தினுடைய முடிவுகள், பை எலெக்ஷன்ஸினுடைய ரிசல்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்லை, வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. நாடாளுமன்ற இதில் வந்து 2 பேர் போகிறது, அது வாரிசு அரசியல் விமர்சனங்களை தாண்டி நமக்கு வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டும். அந்த இடத்தை பிரியங்கா காந்தியால் நிரப்ப முடியும்னு நினைக்கிறேன். அது போன்ற நிலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை. திமுக வலுவாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் தேவை. இந்த எதிர்க்கட்சி தலைவர்களுக்கான தேவை வந்து மத்தியிலும் மாநிலத்திலும் நீடிக்கிறது. அந்த இடத்துல வந்து பிரியங்கா காந்தியோடைய வெற்றி வந்து முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது. அதே நேரத்தில் காங்கிரஸ் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய சூழல் இருக்காருன்னா இன்னைக்கு இது போன்ற ஒரு மோசமான தோல்வி காங்கிரஸ் அவருடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நீங்க இங்க ஒரு 288 தொகுதி, அங்க ஒரு 81 தொகுதி, இடைத்தேர்தல் ஒரு 15 தொகுதி, எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க ஒரு 370 தொகுதி. இந்த 370 தொகுதியில் காங்கிரஸ் பெற்ற எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா 10% கூட கிடையாது. 35 எம்எல்ஏக்கள் கூட அவங்க பெறவில்லை. இது வந்து ஒரு மிக மோசமான தோல்வி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க, அவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தா செஞ்சுக்கலாம், இதெல்லாம் சொன்னால் கூட அடிப்படையில் இந்த EVM கேள்வி எடுப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். கோலாப்பூர் மகாராஷ்டிரா கோலாப்பூரில் வந்து 76% வாக்குப்பதிவு ஹையஸ்ட்.
கடிச்சோலின்னு சொல்லிட்டு இன்னொரு தொகுதி அங்க வந்து இருக்க, அதுலயும் 75 தொகுதி கிட்டத்தட்ட அவங்களுடைய இந்த 20 வருஷத்துல இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு ஆனது கிடையாது. இந்த அளவுக்கு இந்த பகுதிகளில் ரொம்ப லெஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம், காங்கிரஸ் உடைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம், அந்த இடங்கள்ல தோல்வி விட்டுருக்காங்க. அப்பனா பாத்துங்க, அதாவது நீங்க வந்து இதை வைத்து நீங்க எந்த முடிவுக்குமே வர முடியாது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப காங்கிரஸ் வந்து ஒரு சீரியஸாவே எடுத்துக்கவே இல்லை. இதுதான் நம்ம வெளிப்படையா தெரியுது. இல்ல அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்கல்ல. நீங்க கடைசி நேரத்துல ஒரு 5 மாத கால இடைவெளியில சில திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுறது, அதே நேரத்துல தேர்தல் 1 மாத காலம் தள்ளி வச்சது அப்படின்னு சில காரணங்களை பட்டியலிடுறாங்க. தாராவி ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால கோரிக்கை அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. அதை வந்து கடைசி நேரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்தது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. அதுதான் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பிரதான காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து நிறைய அந்த லட்கி பகில ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்க வந்து 10 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு 10,000 ஸ்டைஃபண்ட் தருவோம்.